கெட்டிமலம் சீரிஸ் கொடுத்துருக்கேன். கெட்டிமலம் சீரிஸ் பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு கெட்டிமலம் சீரிஸ் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் என்னன்னு பேசுவோம். ஓகேங்களா? இல்லை இப்போ உங்கள் பொண்டாட்டிங்கிறத நம்ப மாட்டீங்களா? இப்போ நான் நம்ப மாட்டேன் பாரதி. ஏன் பிரியா இப்படிப்பட்ட செய்யலாம்? ஒரு காலமும் செய்ய மாட்டோம். உங்ககிட்ட அவள் இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் பிரியா மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அது சரிங்களா? உங்க ஒய்ஃபை பத்தி தப்பா சொல்றேன்ல, நீங்க எப்படி நம்புவீங்க? இதுக்கு தான் நான் சொல்லாம இருந்தேன். பாரதி, பிரியா உங்ககிட்ட நேரடியாக சொல்லலாம். அவங்க எப்படி நேரடியாக சொல்லுவாங்க? எனக்கு ஃபோன் மூலமா தான் சொன்னாங்க. ஃபோன்ல பேசினது பிரியா தான்னு உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? அது ஆமா, அவங்க தான் என்கிட்ட பேசினாங்க. நீ நல்லா யோசிச்சு சொல்லு. உங்ககிட்ட பேசுனது பிரியா தானா? நீ கேட்டது பிரியாவோட குரல் தானா? அது வந்து நான் அன்னைக்கு அவங்களுக்கு குரல் சரியில்லைன்னு சொன்னாங்க. அவங்க குரல் மாதிரி எனக்கு தெரியல. நான் கேட்டேன், என்னாச்சு உங்க குரலுக்குன்னு. எனக்கு த்ரோட் பெயின், அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கண்ணா. இப்போவும் சொல்றேன், உங்ககிட்ட பேசுனது கன்ஃபார்மா என் பிரியாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் பிரியா ஒரு விஷயத்தை டீல் பண்ணணும், அதை ஸ்ட்ரைட்டாக தான் டீல் பண்ணுவான். இப்படி இன்டைரக்டெல்லாம் யாரை வச்சும் டீல் பண்ண மாட்டான். அதுவும் ஒரு சின்ன பொண்ணு. நீ உன்னை வச்சு பிரியா இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கவே வாய்ப்பில்லை. இதுக்கு இடையில வேற யாரும் இருக்காங்க. பாட்டி, ஏ பாரதி, அட்டுவான பாட்டி பாத்தியா? இந்த வாய்ஸ் இதான், இதேதான், இதே குரல் தான். இந்த வாய்ஸ் தான் அன்னைக்கு என்கிட்ட ஃபோன்ல பேசுனது. என்ன எதுக்கு இப்போ எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? பாரதி, அட்டுவான பாட்டி பாத்தியா? பாட்டி ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், ஆளே காணோம். எங்கேயாவது பாத்தியா? எப்பவுமே உன் பாட்டி உன் கூட அட்டை போல ஒட்டிட்டு தானே இருப்பாங்க. இப்போ என்னமோ புதுசாக எங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கோம். நாங்களாம் யாரும் பார்க்கல. போய் எங்க இருக்காங்க நீயே தேடிக்கா போ. நான் உன்கிட்ட கேட்கலாம், பாரதி கிட்ட தான் கேட்டேன். நீ என் ரூட்ல ரொம்ப கிராஸ் பண்ற. சாப்பிட்றது மிஸ் அக்ஷயா, என்கிட்ட யாராவது ஏதாவது கேட்டா அதுக்கு பதில் என் மாமா தான் சொல்லுவான். அவன் என்ன சொல்றானோ அதுதான் பதில். நான் சொல்ல வேண்டியதுதான் என் மாமா சொல்லியிருக்கான். புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏ பாரதி, உன்னோட வயசுல மூத்தவ, ரெஸ்பெக்ட் கொடுக்க கத்துக்க. தேவையில்லாம பேசாத. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பேசுன கண்ணம் பழத்திரம் பாத்துக்க. ஹலோ, யார் கணத்தை பழக்க வைக்கிறது? நீங்க இப்ப பாதிக்கிட்டு இப்படி பேசுனீங்கன்றது அர்ஜுனுக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு கேரண்டி இல்லை, பார்த்து பேசுங்க. ஏ மிஸ்டர், யார் நீ? எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா? வந்தோமா உன் தங்கச்சியை பார்த்தோமா பேசணுமா போட்டதை தின்னுங்களா போனீங்களான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஒன்றும் வருஷமா எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி தங்கச்சி அனுப்பி சில வேலை வச்சுட்டு இருக்கீங்க. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியோ? அர்ஜுனோட ரிலேட்டிவ்ன்றதுனால ரொம்ப பொறுமையா இருக்கேன். நீ மட்டும் வேற எவ்வளவு இருந்தா பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியல. மாம், இவங்க இப்படிதான். இவங்களுக்கு இதான் வேலையே. ஆனே இங்க ஓசில தான் இருக்கோங்கிறத மறந்துட்டு அடுத்தவங்கள ஓசின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. இவங்களால மாத்த முடியாது மாம்ஸ். விடுங்க மாம்ஸ். நம்மளாம் கோவப்பட்டோம், இவங்க தாங்க மாட்டாங்க. ஹலோ, பார்த்து மரியாதையா பேசுங்க. நீங்க விஜய் மாமா கிட்ட இப்படி பேசுனீங்கன்னு அர்ஜுன் மாமாக்கு தெரிஞ்சது, நீங்களும் இந்த வீட்டுல இருக்க மாட்டீங்க, பாத்துக்கோங்க. என்ன மிரட்டி பாத்தியா? அர்ஜுன் கிட்ட சொல்ல வேணும் மிரட்டினா நான் பயந்துருவேனா? உள்ளதை தானே சொல்லிட்டு இருக்கேன். போய் அர்ஜுன் கிட்ட சொன்னா நான் சொன்னதுதான் சரின்னு சொல்லுவாரு. ஓ போய் சொல்லிக்கா. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு, ஏன் டைம் வேஸ்ட். பாட்டி பாட்டி எங்க இருக்கீங்க? விச்சு, என்ன நடக்குதுங்க? இவங்க என்ன இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க? டேய், இதெல்லாம் அர்ஜுனுக்கு. ஐயோ மாம்ஸ், இன்னும் அர்ஜுன் மாமா காதுக்கு இந்த விஷயம்லாம் போகல. அப்படி மட்டும் போயிடுச்சு, இது கதி அதோ கதின்னு இதுக்கு தெரியல. அதனால தான் ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கு. நாங்க தான் போனா போதும்னு விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். கரெக்டா வச்சோம். அர்ஜுனுக்கு மட்டும் இது தெரிஞ்சது. இவங்க கதி என்னன்னு இன்னும் உங்களுக்கு தெரியலதான். சரி விட. பாரதி பாரதி பாரதி, ஏய் பாரதி. சொல்றேன் மாமா. ஏய், விஜய் மாமா ரொம்ப நேரம் கூப்பிட்டு இருக்காரு. நீ என்னன்னு கூட கேட்காம இருக்க. எங்க இருக்க நீனு? என்ன திங்கிங்ல இருக்க? என்ன பாரதி, இன்னும் பிரியா விஷயத்துல தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாரதி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இதெல்லாம் பண்ணது பிரியா இல்லைன்னு கண்டிப்பா என்னால உனக்கு நிரூபிக்க முடியும். கொஞ்சம் டைம் கொடு. அண்ணா, இது பிரியா நீ பண்ணிருப்பாங்களான்னு இப்ப எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏ பாரதி, என்ன இவ்வளவு நேரம் அவங்க தான் பண்ணாங்கன்னு அடிச்சு பேசிட்டு இருந்தா இப்ப அப்படியே மாத்திர? என்ன தாண்டி உன் பிரச்சனை? எதுக்கிட்டே இப்படி டபுள் மைண்ட்ல இருக்கா? கொஞ்சம் அமைதியாரு. பாரதி, இவ்வளவு நேரம் பிரியா தானே அடிச்சு சொல்லிட்டு இருந்த நீ இப்ப பிரியாவா இருக்குமான்னு சந்தேகமா இருக்கன்ற? அப்போ உனக்கு வேற யார் பேர்லயும் சந்தேகம் வந்திருக்கு, அப்படிதானே? ஆமாண்ணா, நீங்க சொல்றது சரிதான். இவ்வளவு நாள் என்கிட்ட பேசினது பிரியா தானே நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஆனா இப்போ அது லேசா உடஞ்சிருச்சு. அன்னைக்கு என்கிட்ட பேசுனது பிரியாணியா இருக்காதோன்னு இப்போ எனக்கு தோணுது. என்ன பாத்தி சொல்ற? அப்போ உனக்கு யார் பேர்ல சந்தேகம்? அண்ணா, நான் சொன்னேன்னா என்கிட்ட ஃபோனில் பேசும்போது
பிரியாணியோட குரல் வேற மாதிரி இருந்தது. கேட்டதுக்கு த்ரோட் சரியில்லைன்னு சொன்னாங்கன்னு. ஆனா நான் அன்னைக்கு கேட்ட குரல் இன்னைக்கும் கேட்டேன். பாரதி, இன்னைக்கு கேட்டியா? ஏய், என்னடி சொல்கிறேன்? இன்னைக்கு கேட்டியா? யாரோட வாய்ஸ் அது? ஆமாண்டா மாமா. டேய் மாமா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் கூட உங்ககிட்ட பால்கனியில் வச்சு பேசினேன். இந்த அக்ஷயோட குரலை நான் இங்கே கேட்டிருக்கேன்னு எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ஏய், அப்போ நீ சொல்கிறது பிரியாணி மாதிரி பேசுனது அக்ஷயான்னு சொல்கிறியா? ஆமாண்டா மாமா, எனக்கு அப்படிதான் தோணுது. அன்னைக்கு நான் கேட்ட அந்த வாய்ஸும் அக்ஷயோட வாய்ஸும் ஒன்று போல இருக்கு. நான் ரொம்ப நாள் அக்ஷயோட வாய்ஸ் எங்கே கேட்டிருக்கேன்னு ரொம்ப குழம்பி போயிருந்தேன். இன்னைக்கு இந்த விஷயமா பேசும்போது தான் அக்ஷயும் சரியான நேரத்தில் வந்தா. எல்லாமே ஒன்றாயிடுச்சு. இது கண்டிப்பா அக்ஷயா தான் என்கிட்ட பேசியிருக்கா. எனக்கு அக்ஷயா தான் பேசியிருக்கான்னு தோணுது. பாரதி சொன்ன மாதிரி அன்னைக்கு பிரியாவை சொன்னோன்னே இவங்களோட வாய்ஸை எங்கே கேட்டிருக்கேன்னு. அப்போது பிரியாவுக்கும் என்னமோ நடந்திருக்கு. பிரியா கிட்ட போய் கேட்டாதான் இதுக்கு ஒரு விட தெரியும். கண்டிப்பாக இது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் தானே இருக்கு இந்த அக்ஷயாவுக்கு. ஏய், கன்ஃபார்மாக சொல்லடி, இவளோட வாய்ஸ் தான் அதுவான்னு. அது மட்டும் இருக்கட்டும், இவ்வளோ நான் உண்டுலன்னு ஆக்கிடுவேன் பார்த்துக்க. அவசரப்படாது பாரதி. நீ சொன்ன மாதிரியே பிரியாவும் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கான். பிரியா கிட்டேயும் நான் டீட்டெயில்ஸை கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் தயவு செஞ்சு 2 பேரும் அவசரப்படாதீங்க. இந்த அக்ஷயா அவ போக்கிலே போகட்டும். ஆனால் என்னமோ ஒன்று இருக்கு. ஆமாம் மாம்ஸ், இவகிட்ட என்னமோ ஒரு தப்பு இருக்கு. இவ தப்பான நோக்கத்தில் தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான்னு எனக்கும் பாரதிக்கும் ஏதோ ஒன்று உதச்சிட்டே இருக்கு. கன்ஃபார்ம், இதில் டவுட்டே கிடையாது. இந்த அக்ஷயா எங்கள் வீட்டுக்குள்ள ஏதோ தப்பான நோக்கத்தோட வந்திருக்கான். அதுவும் அர்ஜுனன விஷயத்துல என்னமோ இவ பெருசாக பிளான் பண்ணுறான். அந்த பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் இவளுக்கு. நீங்கள் 2 பேரும் யோசிச்சது தான் கரெக்டு. இவ என்னமோ பெரிய பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். அதுவும் அர்ஜுன் விஷயத்துல தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இவோ பாரதிக்கிட்டையும் சரி பிரியா கிட்டையும் சரி மறைமுகமாக ப்ளே பண்ணியிருக்கோம். அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஏன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு கண்டுபிடிப்போம். சரி, அது வரைக்கும் இவக்கிட்ட ரொம்ப சண்டை போடாதீங்க. நீங்கள் பேசுறதை வச்சு அவ எதையும் கெஸ் பண்ணிடக்கூடாது. அவ்வளோ அவ போக்கிலே விடுங்க. சீக்கிரமே என்னன்னு இவளுக்கு ஒரு முடிவை கட்டுவோம். கண்டிப்பாக மாம்ஸ், நீங்கள் சொல்லிட்டீங்களா? முதல்ல இவளுக்கு ஒரு முடிவை கட்டிட்டு தான் அடுத்த வேலையே. சரி விடுங்க பாரதி. இப்போவும் சொல்கிறேன், பிரியா கோவக்காது தான். ஆனால் அதுக்காக தப்பு செய்கிறவ கிடையாது. யாரையும் அழிக்கணும்னு நினைக்க மாட்டான். அவள் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பான். அவ்வளோதான். பிரியா அவளை மீறி ஏதாவது உங்ககிட்ட தப்பாக பேசியிருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னண்ணா மன்னிப்பு அது பெரிய வார்த்தையில பேசிக்கிட்டேன். எனக்கு பிரியாணி மேலே கோவம் இருந்தது. அவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் கோவப்பட்டேன். ஆனால் இப்போ ஒரு சந்தேகமாக இருக்கு. அது பிரியாணியா இல்லை இந்த அக்ஷயாவான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குண்ணா. எனக்கு முதல்ல இந்த குழப்பத்துக்கு விட கிடைக்கணும். அதுக்கப்புறமா தான் நான் எது வந்தாலும் யோசிக்க முடியும். சீக்கிரமே உன் குழப்பத்துக்கு நான் விட கொடுக்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரி, நான் கிளம்புறேன். அட என்ன மாம்ஸ், வந்ததுமே கிளம்புறேன்றீங்க? இன்னும் கனியை பார்க்கல, தீரனை பார்க்கல. அவங்க 2 பேரும் பார்க்காம விஷயத்த சொல்லாமல் ஸ்வீட் தராமல் கிளம்புறேன்றீங்க. பிச்சு, கனி எனக்கு பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்கு. ஒரு அண்ணனை நான் எதுவுமே பண்ண முடியாமல் அமைதியாக இருக்கேன். முதல்ல ஒரு அண்ணனை என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன். அதுக்கப்புறமா என் தங்கச்சிக்கிட்ட நான் பேசுகிறேன். சீக்கிரமே அம்மா மனசை மாற்றணும். அதுக்கப்புறம் தான் என்னால் கனிக்கிட்ட சகஜமாக பேச முடியும். புரியுது மாமா. எவ்வளோ சீக்கிரம் அத்தை மனசை மாற்ற முடியுமோ மாற்றுங்க. மாற்றிட்டு சீக்கிரமாக கனியும் தீரனையும் உங்களோட சேர்த்துக்கோங்க. கனி ரொம்ப வருத்தப்படுறான். கண்டிப்பாக வச்சோம். முதல்ல பாரதிக்கு பிரியாவுக்கான இந்த விஷயம் முடியட்டும். அதுக்கப்புறம் தான் நான் கனியை பற்றி யோசிக்கணும். சரி, கனிக்கிட்ட விஷயத்த சொல்லுங்கள். கனிக்கிட்ட நான் ஸ்வீட் கொடுத்ததா சொல்லி கொடுத்துறேன். நான் கிளம்புறேன். பாரதி கிளம்புறேம்மா. சரிண்ணா, பார்த்து போயிட்டு வாங்கண்ணா. அண்ணா, நான் மனசில் பட்டதை தான் சொன்னேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லை பாரதி. எதையும் வெளிப்படையாக பேசிட்டாதான் பிரச்சனை இல்லை. இப்போ நீ பேசினதான் கரெக்டு. இப்போ நீ சொல்ல போய் தானே இதுலேருந்து பல விஷயங்களை நம்ம எடுத்துருக்கோம். சீக்கிரமே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். சரி, நான் கிளம்புறேன். டேவிச்சு கிளம்புறேன்டா. சரிங்க மாமா. பார்த்து பத்திரம். பிரியாவை பத்திரமா பார்த்துக்கோங்க மாமா. சரிடா. இங்கே பாரு, ஃபைனலாக கேட்குறேன். இந்த விஷயத்த நம்ம அவர்கிட்ட கேட்டுதான் ஆகணுமா? அஜய், இவ்வளோ தூரம் சொல்கிறேன் உனக்கு புரியல அஜய்? இல்லைம்மா, இங்கே பாரு, இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பாக ஏடா ஒரு பதில் சொல்லுவார். அதனால தாண்டி கேட்குறேன். அவர் அப்படி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கேன், மனசு இன்னும் கஷ்டமாகும். அது நீ கஷ்டப்படுறத பார்க்க என்னால் முடியாது. நீங்கள் பாடி பூஜா, அத்தை மாமா கிட்ட நான் பேசுகிறேன். அவங்கள நான் கூப்பிட்றேன். நான் கூப்பிட்டா கண்டிப்பாக அத்தை மாமா வருவாங்க. அது மட்டும் இல்லை, அர்ஜுன் கிட்ட நிலா அன்னிக்கிட்டே நான் பேசுகிறேன். அவங்ககிட்டயும் சரி, நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்க. அர்ஜுன்லாம் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான்டி. நிலா நீ அப்படிதான், உனக்காக கண்டிப்பாக வருவாங்கடி. பிரியா நீ அப்புறம்
விஜய் எல்லாரும் நான் கூப்பிட்றேம்மா, சொன்னா கேளுமா. ஏய் உனக்காக எனக்காக எல்லாரும் வருவாங்கடி. அஜய் எல்லாரும் வருவாங்க, ஆனா யாரும் மனசார நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஐயோ இந்த வீட்டுக்கு போனா அந்த மனுஷன் என்ன பேசுவாருன்னு தெரியலையே. இந்த வீட்டு வாசப்படி கால் வைக்கவே கொஞ்சம் பயமா இருக்கேன், தயக்கமா இருக்கேன்னு நினைச்சுதான் நம்ம வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. இப்படி ஒரு தயக்கத்தோட நம்ம வீட்டுக்குள்ள வரணுமா? அப்படி தயக்கத்தோட வரது நல்லா இருக்கா இல்ல உரிமையா வரது நல்லா இருக்கா? சொன்னா கேளு அஜய், நீ போய் மாமா கிட்ட பேச அஜய். உனக்கு பேச ஒரு மாதிரி இருக்கா சொல்லு, நான் வேணா போய் பேசுறேன். ஏய் நீ போய் பேசுறதா? வேண்டாம் வேண்டாம், நீ எல்லாம் போய் பேச வேணாம். நீ போய் பேசி அப்படி ஏதாவது உன்னை திட்டாருன்னா அதுவும் என்னால தாங்க முடியாதுடி. இரு நானே போய் பேச ட்ரை பண்றேன். நீ திருட்டு போன, உனக்கு இப்ப என் மேல கோபமா இருக்கா? உன்னை ரொம்ப தொல்லை பண்றேனா? சச்சா அப்படிலாம் இல்லடி, எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. உன் ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியலன்னு கஷ்டமா இருக்கு. அதுவும் மாசமா இருக்கிற இந்த நேரத்துல உன்னோட ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. பூஜாமா நீ கேட்கறது நியாயமானதுதாம்மா, உன் ஆசையை நாங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். ஆனா என்ன இந்த வீட்டோட சூழ்நிலை அப்படி இருக்கு, நிறைவேற்ற முடியாம தவிச்சிட்டு இருக்கோம் நாங்க. டே அஜய் ஆவதான் ஆகட்டும், அப்பா என்ன பேசினாலும் சரி, என் மருமக ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கேட்டுதான் பாத்துருவோமே. நம்ம கேட்டு பார்ப்போம், அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம கேட்டு பார்ப்போமே. ஏய், அப்படி இப்படின்னு உன் மாமியாரே மாத்திட்ட அப்படிதானே? அஜய் கல்யாணத்தை தான் அவர் சம்மதம் இல்லாம பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் இதையாவது பண்ணணும்ல. இந்த வீட்டுக்கு வரப்போற வாரிசை அவர் சம்மதத்தோட நம்ம வர வைக்கணும்ல. ப்ளீஸ் அஜய் என் மேல கோவப்படாம போய் மாமா கிட்ட கேளு. ம் புரியுது, நீ சொல்றதும் சரிதான். சரி நான் போய் பேசுறேன். அம்மா இவன் இங்கே இருக்கட்டும், அவசரத்தில் உள்ள வரப்போறான், இவ்வளோ பிடிச்சி வைங்க, நான் போய் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். அஜய் ஏய் உண்மையதான் சொல்றேன், ஆர்வ படாத உள்ள ஓடி வந்துடாத. அந்த நேரம் பார்த்து அவர் ஏதாவது பேசினாருன்னா அதை நீ கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா மனசு வருத்தப்படுவேன். அதுக்காக தான் சொல்றேன், நீ அம்மா இங்கே இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன். அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். ஏய் சும்மா சும்மா அடம் முடிச்சிட்டு இருக்காத. இங்க பாரு இப்பெல்லாம் வர வர நீ ஓவர் அடம் முடிச்சிட்டு இருக்கான். நீ எல்லாம் உள்ள வர வேணும். நீ உள்ள வந்து அப்புறம் நான் ஏதாவது கேட்க போய் அதுக்கு அவர் ஏதாவது இடம் பதில் சொன்னா உன் மனசு கஷ்டப்படும். நீ சொன்ன கேளு, இந்த மாதிரி நேரத்துல நீ எதை நினைச்சு மறுத்தப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தான் சொல்றேன். ஆனா எங்கேயாவது பேச்சு கேட்கறியா நீ? அஜய் அதான் மாமா எதுவும் சொல்ல மாட்டாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னையும் கூட்டிட்டு போ, நானும் உள்ள வரேன். அஜய் அவ இவ்வளவு தூரம் அடம் பண்றாளா, கூட்டிட்டு போ. எனக்கு என்னமோ பூஜா உள்ள வரதான் கரெக்ட்னு தோணுது. ஏன்னா பூஜா பார்த்தாச்சு, அப்பா வேற எதுவும் பேசாம ஆமாண்ணா ஆமா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டு வரல. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமா எந்த வார்த்தையும் விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். வேணானா வேணான்னு மட்டும் தான் சொல்லுவாரு. நீ பூஜாவை கூட்டிட்டு போ. அம்மா சரி, அப்ப மட்டும் இல்ல நீங்களும் சேர்ந்து வாங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து உள்ள போய் கேட்போம் வாங்க. அடே இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? நீங்க பாரு உன் பொண்டாட்டி ஆசைப்படுறா, உன் பொண்டாட்டி ஆசையை நீ தான் நிறைவேற்றி வைக்கணும். இதுல என்ன எதுக்கு கூப்பிடுறேன்? நான் தான் நடுவில் வர விரும்பல, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. அம்மா ஆசைப்பட்டது உங்க மருமக, இதுல உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? வாங்க எங்க கூட நீங்களும் வாங்க. அப்பா எதாவது பேசாதுன்னா 3 பேரும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு வெளியில வருவோம் வாங்கம்மா. அஜய் இல்ல அஜய், எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கிறாக்கண்ணா, இன்னும் போய் பாக்குறேன். அம்மா உங்க மருமகளுக்கு வளகாப்பு நடக்கணுமா வேணவா? நடக்கணும் தான். அப்ப நீங்களும் வரணும் வாங்க. உள்ள போய் 3 பேருமா கேட்டு அவர் ஏதாவது கொடுப்பாரு, மொத்தமா வாங்கிட்டு வருவோம் வாங்க. அஜய் கேளு, என்ன கேட்க வந்தியோ அதை கேளுடா. அம்மா உனக்கு இருக்க அதே பயந்தாம எனக்கும் இருக்கேன். நம்ம கேட்டு அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா இவ கஷ்டப்படுவாளேன்னு பாக்குறேன். ஆனா இவ எங்கேயாவது புரிஞ்சுக்கலாம் பாருமா. திருட்டு போன அது ரூம்குள்ள வந்துட்டே. மாமா கூப்பிடு, நீ கூப்பிடுற நான் கூப்பிடுவா. கேட்டியாமா? கொஞ்சம் கூட நெஞ்சில பயங்கிறது இல்லம்மா. நீ கேட்கற இல்ல நான் கேட்கவான்னு கேட்கற பாருமா. இவ்வளவு என்னமா பண்றது? எனக்கு தெரியல அஜய், எப்படி உன் பொண்டாட்டிக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு? எனக்கு இங்க வந்து நின்னதுமே கை கால்லாம் நடுங்குது. பாரு ஏசி ரூம்ல தான் இருக்கும், ஆனா எப்படி வேஸ்ட் பட்டுதுன்னு. அஜய் இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சிடல, அம்மாக்கு கிச்சன்ல வேலை இருக்கணும், நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேர் கேட்டு வைக்கிறீங்களா? அம்மா நீங்க மட்டும் ரூம் மட்டும் வெளியில போனீங்க அப்புறம் உங்க பையனை வேற மாதிரி பார்க்க வேண்டியது வரும், பாத்துக்கோங்க. தயவு செஞ்சு இங்க இருங்கம்மா, நானும் பயத்துல தான் இருக்கேன். எனக்கு கூட கம்பெனி கொடுங்கம்மா. இவ்வளவு நம்பி நான் வேற வந்திருக்கேன், எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கொஞ்ச நேரம் நீங்களும் இருங்கம்மா. உன்னை உன் பொண்டாட்டி விட மாட்டான்றதுக்காக என்னையும் வச்சு செய்யற பத்தியா? அம்மானு கொஞ்சம் கூட உனக்கு பாவம் இல்லல? டேய் இப்பதானே உங்க அப்பா என்கிட்ட நல்லாவே பேசுறாரு. இந்த விஷயமா நான் இப்ப வந்து நின்னு வச்சுக்கேன், இந்த பேசுறதும் பேசாம போயிடுவாரா கண்ணா? உனக்கு அம்மாவை பார்த்தா பாவமா இல்லையா கண்ணா? பாவமா? எனக்கு இல்லம்மா, ஏன்னா இப்ப நானே பாவமா தான் இருக்கேன். அஜய் நீ திருட்டு போன, மாமா லேப்டாப் பாத்துட்டு இருக்காரு, அவர் இப்ப கூப்பிடு சரியா இருக்கும். நீ கூப்பிடுறியா இல்ல நானே கூப்பிட்டா? இவன் எனக்கு பாடு கட்டாம விட மாட்டான். அம்மா எதனா பாத்துக்கம்மா. ஏன்டா அப்படிதான் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு நீங்க கேளு, அத நாங்களும் இங்க இருக்கோம்ல கேளு. விட்டுட்டு போயிடாதீங்கம்மா, சொல்லிட்டேன் இங்க இருங்க. எங்க அந்த போக அதை விட மாட்டீங்க, இருக்க கேளு. இருங்க. ஓ பர்மிஷன் கேட்க வந்துட்டாங்களோ? அது சரி, உள்ள வரைக்கும் வந்தாச்சு. அப்பானு கூப்பிட மனசு வரல போல இருக்கு. இரும்பி காட்டுறாரு, என்னன்னா காட்டட்டும். நிமிந்தம் தானே, என்னதான் பண்றான்னு பாப்போம். திருட்டு போனா உனக்கு என்ன உடம்புக்கு முடியலையா? எதுக்கு இப்படி நீ கணிச்சிட்டு இருக்க?
ஒழுங்கா அப்பான்னு கூப்பிடு. அப்பான்னு கூப்பிடு. அப்பதான் அவர் நிமிருவாரு. கூப்பிடு. ஏய் அப்படிலாம் கூப்பிட்டா திரும்ப மாட்டாருடி. அதனால இப்படி கூப்பிட்டு இருக்கேன். அவர் எங்க இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறது இல்லைல்ல. அஜய், நீ அப்பான்னு கூப்பிடு. கண்டிப்பா திரும்புவாரு. கூப்பிடு. அடி, இன்னைக்கு என்ன ஒரு வழி ஆக்காம விட மாட்டேன் அப்படிதானே? சரி உனக்காக கூப்பிடுறேன். டாட் பாத்தியா திட்டு போன? ஒரே ஒரு வார்த்தை தான் நீ கூப்பிட்ட. எப்படி திரும்பினாரு பாத்தியா? இதை விட்டுட்டு காணிச்சிட்டு இருக்க. ஆமாண்டி, நான் இப்படி கூப்பிட்டா அவர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார்னு நினைச்சேன். சரி இரு. என்ன எதுக்கு எல்லாரும் என் ரூமுக்கு வந்திருக்கீங்க? என்ன வேணும்? ஏங்க, நான் வந்து உங்களுக்கு பிடிக்க டீ காபி ஏதாவது வேணுமா கேட்கலாம் வேணுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது பிடிக்க எடுத்து விட்டுமாங்க. அம்மா அம்மாவை மன்னிச்சிடக்கண்ணா. அம்மாக்கு திட்டு வாங்குற அளவுக்கு தெம்பு இல்லடா. உங்க அப்பா எப்படி திட்டுவாருன்னு தெரியும்ல. அதனாலதான் வரட்டி அடிச்சிட்டேன். மன்னிச்சிடக்கண்ணா. அம்மா உங்களை வெளியில வந்து வச்சுக்கிறேன். எதுவும் வேணும். மற்றவங்க எதுக்கு வந்திருக்காங்க? அஜய், அது மாமா கேட்கறாருல. இதான் சரியான சந்தர்ப்பம். சொல்லு. சரி. டாட் நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? எதை பத்தி பேசணும்? டாட் பூஜா விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யார் விஷயமா? பூஜா பூஜா விஷயமா? யார் விஷயமா பேசணுமோ அவங்க மட்டும் என்கிட்ட பேசணும். மற்றவங்களாம் வெளியில போங்க. டாட் இல்லை டாட், பூஜா எப்படி? டாட் நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அதுக்காக தான் சொல்லிட்டேன்ல. யார் விஷயமா பேசணுமோ அவங்க பேசட்டும். மற்றவங்களாம் வெளியில போங்கன்னு சொன்னேன். ஜெய், அதான் மாமா சொல்லிட்டார்ல. நான் அவர்கிட்ட நேரடியாக பேசினாலும் நீ அத்தையும் வெளியில போ. நானே அது மாமா கிட்ட பர்மிஷன் கேட்கறேன். இல்லைம்மா, அது வந்து அஜய், என்ன எதுக்கு இப்படி தயங்குற? அதெல்லாம் எதுவும் இல்லை. நீ வெளியில போ, நான் பாத்துக்கிறேன். அதான் சொல்லிட்டாங்கல்ல. யாரை பத்தி பேசணுமோ யாருக்காக பேசணுமோ அவங்க மட்டும் இங்க இருக்கட்டும். மற்ற 2 பேர் வெளியில போங்க. அஜய், சொல்றேன்ல, அத்தையை கூட்டிட்டு போ. சரிடி. ஏ பூஜா, அப்பா ஏதாவது பேசணும்? நான் பாத்துக்கிறேன். திட்டு போன எதுவும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரிம்மா. அம்மா வாங்க வெளியில போ. என்னடா அஜய், அப்பா பூஜா கிட்ட என்ன பேசுவாரா? தெரியலம்மா. சரி வாங்க வெளியில இருப்போம். சரிடா. சொல்லு. என்ன பேசணும்? எதை பத்தி பேசணும்? அது வந்து என்னோட வளகாப்பை பத்தி பேசணும். உன் வளகாப்புக்கும் என்கிட்ட பேசுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இங்க பாருங்க சார், நான் சுத்தி வளைச்சலாம் பேச விரும்பல. ஸ்ட்ரைட்டாவே பேசுறேன். என் வளகாப்புக்கு உங்களோட பெர்மிஷன் வேணும். பெர்மிஷன்னா பண்ணிக்க அப்படிங்கிற பெர்மிஷன் இல்லை. ஒரு மாமனாரா நீங்க எனக்கு வளகாப்பு பண்ணி வைக்கணும். அந்த பெர்மிஷன் வேணும். மாமனா நான் உனக்கு வளகாப்பு பண்ணணுமா? புரியல. புரியுற மாதிரி சொல்றேன் சார். இந்த வளகாப்பை நீங்க எடுத்து பண்ணணும். என் வீட்டு ஆளுங்களையும் என் அக்கா மாமாவையும் எல்லாரையும் நீங்க கூப்பிடணும். எல்லாரும் வாங்க என் மருமகளுக்கு வளகாப்பு பண்றோன்னு நீங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணணும். நீங்க கூப்பிட்டாதான் எல்லாரும் இந்த வீட்டுக்கு வருவாங்க. எந்த தைரியத்திலும் இதை நான் பண்ணணும்னு என்கிட்ட வந்து நின்று கேட்கறேன்? என் மாமனார் ஜெகநாதன். என் மாமனார் ஜெகநாதங்கிற தைரியத்துல நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்போம். சரி இதை நான் பண்ணா எனக்கு என்ன லாபம்? என்ன சார், லாபத்தை பார்த்துதான் வீட்டு ஃபங்க்ஷன் நடத்துவீங்களா? எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு வந்த என் பையன் இல்லைன்னு சொன்னவன் மருமக மட்டும் இருக்கான சொல்லுவேன். அதனால இனி எல்லாமே நான் லாபத்தை பார்த்து தான் பண்ணுவேன். என்னை பத்தி தான் தெரியுமே. பக்கா பிசினஸ் மேன். ப்ராஃபிட் இல்லாம எந்த செயலையும் செய்ய மாட்டேன். சரி சொல்லு, இதை நான் பண்றதுனால எனக்கு என்ன லாபம்? ஒரு மாமனாரா இதை நீங்க எடுத்து செய்யணும். ஆனா லாபத்தை எதிர்பார்த்து செய்யறேன்னு சொல்றீங்களே. சரி, எனக்கு தேவை உங்க வாயால என் மருமகளுக்கு வளகாப்புன்னு எல்லாரையும் கூப்பிடணும். அதுவும் என் வீட்டு ஆளுங்களை நீங்களே கூப்பிடணும். அதுக்காக நான் எது வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். என் அஜய்க்காக எதுவும் பண்ணுவேன். என்ன வேணும் சார் உங்களுக்கு? என்ன வேணும்னு கேளுங்க, தாராளமா கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, என்கிட்ட இருக்கிறதா கேளுங்க. கண்டிப்பா உன்கிட்ட இருக்கிறதா தான் கேட்பேன். உன்கிட்ட இல்லாததை நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன். உன்னால் அந்த பொருளை கொடுக்க முடியும், அதை மட்டும் தான் கேட்பேன். ஆனா நான் கேட்டதும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இப்பவும் சொல்றேன், மிஸ்டர் ஜெகநாதனோட மருமகன் நானு. கொடுத்த வாக்க கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்லாவே பேசுறேன். கேட்கறேன். கேட்டதுக்கு அப்புறம் இருக்குன்னு சொல்றியா இல்லைன்னு சொல்றியான்னு நானும் பாக்குறேன். நம்பலாம் சார், நான் கொடுத்த வாக்க கண்டிப்பா நிறைவேற்றுறேன். ஜெகநாதன் மருமகன் கேளுங்க, என்கிட்ட உள்ளதா கேளுங்க. ஆல்ரைட், நீ சொன்ன மாதிரி உன் வளகாப்ப நானே முன்ன நின்று நடத்துறேன். நீ கேட்டுக்கிட்ட மாதிரி உன் வீட்டு ஆளுங்க எல்லாரையும் நானே இன்வைட் பண்றேன். நீ எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உன்கிட்ட இருக்கிற உன் புருஷன், அதாவது என் புள்ள அஜய். என் புள்ள அஜய என் புள்ளைய எனக்கு திருப்பி தரணும். தருவியா? புரியல, நீங்க என்ன கேட்க வரீங்க? புரியலையா? யாருக்கு? உனக்கா? உனக்கு புரிஞ்சிருச்சு. நான் என் வாயால சொல்லணும்னு நினைக்கிறேன். ரைட், சொல்றேன். உன் வளகாப்பு முடிஞ்ச அடுத்த செகண்டு நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. போயிட்டே இருக்கணும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. என் புள்ள அஜய், என் புள்ள அஜயா என் கையில நீ திருப்பி தரணும். தருவேன்னு சொல்லு. இந்த வளகாப்பை நான் நடத்தி வைக்கிறேன். என்ன சார், வேற ஏதாவது கேட்பீங்கன்னு நினைச்சேன்.
இப்படி கேக்குறீங்க? மிஸ்டர் ஜெகநாதன் மருமக தானே, கொடுத்த வாக்க நிறைவேற்ற வேணா இப்போ என்னமோ தயங்கிட்டு இருக்கா? கேட்க கூடாதது கேட்டுட்டீங்களா? அது சின்ன தரமாட்டோம். உங்களுக்கு என்ன, உங்க பிள்ளை அஜயா உங்க பிள்ளைய நான் திருப்பி தரணும் அதானே? யூ ரைட், அதேதான். என் புள்ள ஆஜையா என் பிள்ளையா என்கிட்ட கொடுக்கணும். உன்னால முடியுமா? நான் சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சா கண்டிப்பா கொடுத்துறேன். உங்க பிள்ளை அஜயா உங்ககிட்டயே கொடுத்துறேன். ஏய், நிஜமாவா சொல்ற? மிஸ்டர் ஜெகநாதன் மருமக சொன்ன வாக்க கண்டிப்பா செய்வேன். ஆனா ஒன் மோர் கண்டிஷன். அது என்ன? வளகாப்பு முடிஞ்சதை என்ன போகணும்னு சொன்னீங்களா? அது நடக்காது. என் வயிற்றுல வளர இந்த குழந்தைய இந்த வீட்டில் நான் பெற்று எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா போறேன். என்னோட கடைசி ஆசை இந்த வீட்டு வாரிசை இந்த வீட்டில் பெற்று எடுக்கணும்னு. என் குழந்தை பிறந்ததும் ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன். உங்க பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கண்டிப்பா போயிடுவேன். அவ்வளோதானே? வளகாப்புக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கும் 1 month தானே டிஃபரன்ஸ். நோ ப்ராப்ளம், நீ சொன்ன மாதிரி நடக்கட்டும். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் கூட எனக்கு வேண்டாம். என் பிள்ளைய மட்டும் கொடுத்தா போதும். அப்புறம் என்ன, உன் வளகாப்பு தாராளமாக நல்லபடியாக சிறப்பாக நடக்கட்டும். என்னென்ன பண்ணணும்னு சொல்லு, நான் தான் கண்டிப்பாக பண்ணுறேன். எனக்கு ஒரு மாமனாரா என் வீட்டு ஆளுங்க எல்லாரையுமே என் மருமக பூஜாவுக்கு எங்க வீட்டில் வளகாப்புன்னு என் வீட்டு ஆளுங்க எல்லாருமே நீங்க இன்வைட் பண்ணணும். அது சரி, பாய் வார்த்தையாவது உன்னை நான் மருமகன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். அந்த ஆசையை நிறைவேற்றிட்டு போகிறேன், சொல்லிடுறேன். அவ்வளோதானே, பண்ணிடலாம். தேங்க்ஸ் சார். இருக்கட்டும். அப்புறம் உனக்கும் எனக்கும் நடக்கிற இந்த டீலிங் என் பிள்ளைக்கு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம 2 பேரும் என்ன பேசணுமோ இதை நான் என் புருஷன் கிட்ட சொல்ல மாட்டேன். இன்னும் 1 மாசத்துக்கு அவர் எனக்கு புருஷன், அதுக்கப்புறம் தான் உங்க பிள்ளை. அதனால கண்டிப்பா சொல்ல மாட்டேன். புத்திசாலி தான் நீ. நான் சொல்றதுக்குள்ள நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். போ. உன் வீட்டு ஆளுங்க தான் வளகாப்புக்கு இன்வைட் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. நான் இன்வைட் பண்ணிடுறேன். சரி, நான் போறேன். போகாதே என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம். தோளோடு ரோஜா 2 உறங்கும். அள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும். ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும். தென்னை இளஞ்சோலை பாலை விடும் நாளை. தென்னை இளஞ்சோலை பாலை விடும் நாளை. கையிரண்டில் அள்ளிக் கொண்டு காதோடு அன்னை மனம் பாடும். கண்கள் மூடும். ஏய் பூஜா, அப்பா என்ன சொன்னாரு? சொல்லுடி, என்ன சொன்னாரு? பூஜாமா, அவர் என்னமா சொன்னாரு? ஏதாவது திட்டாராமா? என்னம்மா உள்ள இருந்து என்ன சத்தமா காணும்? நீங்க என்னமா பேசிட்டீங்க? கேட்குறோம், சொல்லுடி. அஜய், நம்மள பயந்துட்டு இருந்த மாதிரி மாமா ஒன்றும் திட்டலாம் இல்லை. நான் பட்டுன்னு போட்டு விஷயத்தை உடச்சிட்டேன். சரி, நீ சொன்னதுக்கு என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? அவரால் எதுவும் பேச முடியல, திட்டு தண்ணிட்டு இருந்தாரு. நம்ம சும்மா பட்டு பட்டுன்னு பேசிட்டோம்ல. இந்த வளகாப்ப நீங்க நடத்தி வைக்கணும்னு சொன்னேன். முதல்ல தயங்கினாரு, முடியாது ஆச்சா போச்சான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என் பேச்சு உனக்கு தெரியுமே. நான் வெடிக்கணும்னு சொன்னதும் மாமனாரால வேற எதுவும் பேச முடியல. அப்புறம் அவரு சரின்னு சொல்லிட்டாரு. ஏய், உண்மையா சொல்ற? அப்பாவா ஒத்துக்கிட்டாரு? நான் நினைச்சேன் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அட உண்மையதான்ப்பா சொல்றேன். மாமனார் முதல்ல ஒத்துக்க முடியாதுன்னு ஆச்சு போச்சுன்னு கத்துனாரு. நான் அப்படி வேணா, நம்ம பேச்சு தான் தெரியும்ல. லப்படப்பட்டு பேசிட்டு இருந்தேன். என் பேச்சு அவளால தாங்க முடியல. வேற வழி இல்லாம நான் கேட்டதுக்கு இது தொல்லை தாங்க முடியாதுன்னு ஒத்துக்கிட்டாருன்னு பாத்துக்கேன். பூஜா, என்னம்மா சொல்ற? அவர் ஒத்துக்கிட்டாரா? உங்க வீட்டாளுங்களும் இங்க வரதுக்கு அவர் சம்மதம் சொல்லிட்டாரா? அம்மா கேட்குறாங்களா? சொல்லு. அச்சோ, உங்க 2 பேருக்கு நான் என்ன சொல்றது? எங்க வீட்டாளுங்க வரதுக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டாளுங்களை அவரே இன்வைட் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு. என்னடி ஷாக் மேல ஷாக்கா கொடுத்துட்டு இருக்கான்? டாடா சொன்னாரு, என்னால நம்ப முடியலடி. ஜெய், உங்க அப்பா பாத்தியா? இதுவே நீயும் நானே கேட்டிருந்தா காய்ச்சி மூச்சு தான் கத்திருப்பாரு. மருமக போய் கேட்டதும் அவர் ஓகே சொல்லியிருக்காரு பாரு. ஆனா நான் நம்புறேன்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன்ல, மருமக உட்காருன்னு சொன்ன இடத்துல இருந்து எழுந்திருக்காம ஒரே இடத்துல உட்காந்து இருந்தாரு. மருந்து கொடுத்ததும் அவரால் எதுவும் பேச முடியல. அமைதியா மாத்திரை வாங்கி போட்டுக்காரா பாரு. அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த வளகாப்பு ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பூஜா போய் சொல்ல மாட்டாள? என் மருமக எதுக்கு போய் சொல்லணும்? அப்படிதானே? ஆமா, அத்தை புரிஞ்சுக்கிறாங்க. நான் போய் எல்லாம் சொல்லல. உனக்கு சந்தேகமா இருந்தா மாமா கிட்ட போய் நீ கேளு. ஏய், என்னால இப்ப கூட நம்ப முடியலடி. எங்க அப்பா அப்படி சொன்னாரு? அடி, இன்னும் என்னடா அப்பா சொன்னாரு எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரான்னு நினைக்கிறேன். என்கிட்ட கூட எப்படிதான் பேசுறாரு பத்தியா? அப்போ மருமகளையும் ஏத்துக்கிறதுக்கு அவர் தயாராயிட்டான்னு நினைக்கிறேன். டேய் அஜய், சீக்கிரமா இந்த வளகாப்ப சட்டு சிறுக்கணும் முடிக்கணும். அவர் மனசு மாறதுக்கு வர பட்டு பட்டுன்னு எல்லாத்தையும் பண்ணிடணும். நாளைக்கு நல்லா இருக்கேன், எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லலாமா? நாளைக்கு வளகாப்ப வச்சிருவோமா? அதுக்கு என்னம்மா,
நீங்க சொன்ன மாதிரி அவர் மனசு மாறதுக்குள்ளார இந்த விசேஷத்தை வச்சிடணும். ஏய் பூஜா, நீ செம்ம கேளுடி. என் பொண்டாட்டிங்கிறத நிரூபிச்சிட்டடி. என் பொண்டாட்டினா சும்மாவா? என் அப்பா மனசே மாத்திட்டியே. ஜோ செல்ல குட்டி. ம் ஆமா அஜய், உன் பொண்டாட்டின்னு நான் நிரூபிச்சிட்டேன். ஆனா என்ன, உன் பொண்டாட்டியா இன்னும் 1 மாசம் தான் இருக்க முடியும் அஜய். ஷரத் கிட்ட மெயில் சென்ட் பண்றான்னு இன்னும் பண்றான் போல இருக்கு. இவனா ஒரு ஃபோன் அடிப்போம். ஃபோனு, ஓஹோ, ஃபோனை ரூம்ல வச்சுட்டு வந்துடும். இப்போ அதை வேற எடுக்க போகணுமா? சரி, வீட்டு ஃபோனை எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் வேலையை பார்ப்போம். இப்போ வந்தோம் பொண்டாட்டி, எப்படி சொல்லுவாங்க? எப்போ வந்தம்மா? ஹாஃப் அன் ஹவரா இங்கே தான் இருக்கேன். மாமா மாமான்னு நான் கூப்பிட்டேன், டயர்ட் ஆயிட்டேன், உட்காந்துட்டேன். ஆஃப் அன் ஹவரா இருக்கேன். நான் எப்படி பார்க்க மாட்டேன்? ஓஹோ, வேலையில மூழ்கிட்டனோ? அது வந்துட்டு சில குட்டி ஒரு முக்கியமான வேலையும். அதான் மாமா அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கூட பார்க்காம லேப்டாப்ல மூழ்கிட்டேன்டி. அதான் தெரியுது, லேப்டாப் கையில் இருந்தோம், பொண்டாட்டி கூட மறந்துடுதுன்னா. மாமா, உங்களுக்கு பொண்டாட்டி ஃபர்ஸ்டா லேப்டாப் ஃபர்ஸ்டான்னு பார்த்தா லேப்டாப் தான் ஃபர்ஸ்ட், பொண்டாட்டி தான் செகண்ட் தான்ல. ஏய், என்னடி இப்படி சொல்லிட்டான்? எனக்கு எப்பவுமே பொண்டாட்டி தான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். ஆமாம்மா, நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேனே, பொண்டாட்டி தான் ஃபர்ஸ்ட்டுன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்ததா. லேப்டாப் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டேன், அதெல்லாம் தட்டி தட்டி கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஏய், இப்போ நீ என்ன கேட்க வர? ஓ, லேப்டாப் தூக்கி மடியில் வச்சதான் உனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வேணா தூக்கி வர வச்சிடறேன். ஒன்று தூக்கி மடியில் வச்சு கொஞ்சட்டுமா? ஏய் பொண்டாட்டி, என்ன எதுக்கு இப்போ இந்த மறப்பேன்? இப்படி சொன்னாலும் மறைச்சா மாமா என்ன தாண்டி பண்ண முடியும்? நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், நான் இங்கே வந்து பார்த்தீங்களா, அது ஏன் தப்பு தான். நான் இந்த உள்ளே போய் ஏய், இருடி பொண்டாட்டி, இரு, மாமா வர. ஏய், என்ன மறப்பேன்? அதான் மாமா பக்கத்தில் வந்துட்டோம். என்னடி பக்கத்தில் வந்துட்டா எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் தெரியுமா? என் செல்ல பொண்டாட்டி, மாமாவோட முதல் வேலையை நீ தாண்டி. உன்னை பார்க்கறதான் என் முதல் வேலையை. ஆனாலும் பாரு, மாமாக்கு இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்ததான். அதாண்டி குட்டி குட்டி என் செல்லத்தை பார்க்க முடியல. சீக்கிரம் முடிச்சுட்டு உன் கூட தான் வந்து கிச்சன் சாப்பிடலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே பாரு, என்னால் வேலை முடிக்க முடியல. என் பொண்டாட்டி எனக்கு தேடி வந்துட்டேன் கிச்சன் சாப்பிட்றதுக்கு. நானும் சிப்போங்க. ஏய், என்னடி அப்போ கசம் சாப்பிட்னா வேணான்னு சொல்லுவியா என்ன? அது எல்லா டைமெல்லாம் இல்லை. இப்போ உங்க கூட பேசணும் போல இருந்துச்சா, வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். நீங்கள் லேப்டாப்குள்ளேயே பூந்துட்டீங்க, அதான் எனக்கு கோவமாக வந்துச்சு. சாரி செல்ல குட்டி, அதான் மாமா சொன்னாங்க ஒரு முக்கியமான வேலைன்னு. இப்போ கூட அந்த வேலையை முடிக்கலாம். ஆனால் உன்னை பார்த்துட்டேன்னா இப்போ அந்த வேலையை பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல. சரி பொண்டாட்டி. மாமா சாரி, உங்கள் வேலையை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. பரவாயில்ல, டிஸ்டர்ப் பண்ணணும். எனக்கு இப்போ உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சா, அதான் வந்துட்டேன். மாமா, உங்கள் வேலையில் தொல்லை பண்ணியிருந்தா என்னை அப்புறமா மன்னிச்சிடுங்க, ஆனால் இப்போ என்கிட்ட பேசுங்க. ஆமா, என்னாச்சு என் செல்லத்துக்கு? நானே தேடி தேடி வந்தாலும் வேலை இருக்கு மாமா, அப்புறமா ரூம்ல வந்து பேசலாமாம்மா அப்படிலாம் என் செல்ல குட்டி சொல்லும். இன்னைக்கு என் செல்ல பொண்டாட்டி என்ன தேடி வந்து பேசணும்னு சொல்றான். என்ன? ஓய், என்னடி ஏதாவது வேணுமா? சேச்சா, எனக்கு என்ன மாமா வேணும்? நான் வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி தான் எல்லாம் செஞ்சிடுறீங்களே. நான் வேணும்னு கேட்குற அளவுக்கு வச்சுக்க மாட்டேங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா. தெரியல, இன்னைக்கு உங்கள் கூட பேசணும் போல இருந்ததா, உங்கள் பக்கத்தில் இப்படி நெருக்கமாக உட்காரணும் போல இருந்துச்சா, உங்கள் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சா, அதான் வந்துட்டேன். தப்பா? இதெல்லாம் தப்புன்னு யார் சொன்னா? இதெல்லாம் என் பொண்டாட்டி பண்ண மாட்டானேன்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏதோ என் பொண்டாட்டிக்கு ஞான உதவி வந்திருக்கேன். அதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். செல்ல பொண்டாட்டி, உனக்கு ஏன் இப்படிலாம் இருக்குன்னு மாமாக்கு நல்லாவே தெரியும். ஏன் இப்படி இருக்கு? ஏன் இப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னா என் செல்லக்குட்டி வருத்தப்படும். அதனால வேண்டாம். இப்போ என் செல்லக்குட்டி இப்படியே சந்தோஷமா இருந்துட்டு போடும். எதுக்கு அதை வேற சொல்லி மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன். வேண்டாம். சொல்லுங்க மாமா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா நான் பார்க்கணும்ல, சொல்லுங்க. என் பட்டுக்குட்டி, என் பட்டுக்குட்டிக்கு
குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. அதனால தான் என் செல்லக்குட்டி இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஆமா தானே? மாமா போய் கொண்டாடி இவ்வளோ நர்ஸ் தான் இருந்தேன். அதுக்குள்ள நீ எப்படியான இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நீ செல்லமே அதெல்லாம் தன்னால வரும். நீ இப்படியெல்லாம் அதுக்காக வருத்தப்படக்கூடாது. இங்க பாரு, மாமா எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் பாத்தியா? மாமா எனக்கு பாப்பா வேணும். ஐயோ என் செல்ல பண்ணாதீங்க மாமா, அதுக்கு தான் வெயிட்டிங்க. மாமா எப்போ ரெடி, வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பெட்ரூமுக்கு போகலாமா? எதுக்கு இப்போ மறக்கிறேன்? மாமா பெட்ரூம்க்குள்ள போக வேணும். எனக்கு இங்கே இப்பவே பாப்பா வேணும். ஏய் என்னடி பேசுகிறேன்? இங்கேயே இப்போ வேணும்? சிச்சி இங்கெல்லாம் நல்லா இருக்காது. நீ ஓப்பன் பிளேஸாக இருக்கு பார்த்தியா? அதுவும் இல்லாமல் இன்ஸ்டன்டாலாம் புள்ள பெற்றுக்க முடியாது. நீ ஐயோ மாமா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு குட்டி பாப்பா வேணும். நானும் குட்டி பாப்பா பெற்றுக்கணும். நீ சொல்ல பண்ணாட்டி குட்டி பாப்பா வரணும்னா அதுக்கு அம்மா மெச்சூர்டாக இருக்கணுமா. இந்த மாதிரி குட்டி பாப்பாக்கெல்லாம் இப்போதைக்கு குட்டி பாப்பா தர மாட்டாங்க. இந்த அம்மா மெச்சூர்டான பிறகு தான் குட்டி பாப்பா வருமா. ஐயோ புருஷா, நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துறான். நான் மெச்சூர்டு தான். நான் ரொம்ப புத்திசாலி. குட்டி பாப்பா வந்தா அழகா பார்த்துப்பேன். அப்படியே புட்டு குட்டி நீயே குட்டி தங்க தாண்டி. இப்போவே என் குட்டி தங்கத்துக்கு ஒரு குட்டி பாப்பானா அது ரொம்ப கஷ்டம். அப்படி என் பொண்டாட்டியாலும் அந்த வழியை எனக்கு தாங்க முடியாது. அந்த வழியெல்லாம் தாங்கணுமா என் பொண்டாட்டி ஸ்ட்ராங் ஆகணும்ல. அதனால முதல்ல என் பட்டு குட்டி ஸ்ட்ராங் ஆகணுமா, அதுக்கப்புறமா தான் என் குட்டி தங்க வருமாமா. அதுக்கு என் பட்டு குட்டி கொஞ்சம் பொறுத்துக்கணுமாமா. பொறுத்து குட்டி தங்கம். மாமா எனக்கு தெரியுது நீங்க என்ன நல்லாவே சமாளிக்கிறீங்கன்னு. மாமா எனக்கு சீக்கிரமா பாப்பா வேணும். என் செல்லத்துக்கு இல்லாததான் அதெல்லாம் சீக்கிரம் கிடைச்சிடும். மாமா தான் ரெடியாக இருக்கணும். என்ன என் பொண்டாட்டி கம்பெனி கொடுத்தா எல்லாமே கரெக்டாக நடக்கும். என்ன கம்பெனி கொடுக்குறியா? சீ போங்க மாமா. என் பட்டு தங்கமே எப்பவுமே நீ இப்படி சுரிச்ச மாதிரி இருக்கீங்க. இதாண்டி அழகு. இப்போ குட்டி பாப்பா வராமல் இருந்ததுனால தானே மேடம் இந்த புருஷனை தேடி வந்தீங்க. இப்போ கையில் பாப்பா இருந்ததுன்னா இந்த புருஷனை தேடுவியாடி. முதல்ல புருஷன் நல்லா கவனிச்சுக்கடி, தன்னால குட்டி பாப்பா வந்துடும். நிஜமா உங்களை கவனிச்சுக்கிட்டா குட்டி பாப்பா வந்துருமா? ஓய் பொண்டாட்டி, கவனிக்கிறதுனா சாப்பாடு போடுறது, தூங்க வைக்கிறது, தலை கோதி விடுறது, அந்த கவனிப்புலாம். இது வேற மாதிரி கவனிப்பு. இந்த மாதிரி கவனிப்பு கவனிச்சின்னா இன்னி 3வது மாசமே என் பொண்டாட்டி வாங்கி தரும். என்ன எடுக்க வச்சிடலாமா? போயா என் பொண்டாட்டி நீ எனக்கு குட்டி பாப்பா தாண்டி. இன்னொரு குட்டி பாப்பா வந்தா 2 பேரும் எப்படி வச்சு சமாளிக்கிறது நானு? அதெல்லாம் சமாளிப்பீங்க. நீங்க எங்க 2 பேரும் நல்லா பார்த்துப்பீங்க. அப்படியா? ஆனா முதல்ல இந்த பாப்பா பாத்துக்கிறேன், அதுக்கப்புறமா ஒரு குட்டி பாப்பா பாத்துக்கலாம். எனக்கு கொஞ்சாதே ஆண் பெண்ணே என் பாதே ராணி மகாராணி நீதானே முதல் குழந்தை பிறக்கும் சிரிக்கும் நேரம் எனக்கு மட்டும் அழகே ஒன்னே சேர்த்த ரெட்ட புள்ள நீ எனக்கு வெள்ள மழை நான் உனக்கு செல்ல மழை. மாமா ரொம்ப மைண்ட் அப்செட்ல வந்தேன். ஆனா நீங்க தான் என் செல்ல புருஷன் மாமா. அப்ப இந்த செல்ல புருஷனுக்கு ஏதாவது இந்த பொண்டாட்டி தரணுமே. தெரியும் அதுக்கு தரேன். ஆனா ரூம்ல வச்சு தரேன். ஏய் இதான் வேணாங்குது. இங்கே வச்சு தானே நான் உனக்கு சமாதானப்படுத்திருக்கேன். அப்ப நீ இங்கே வச்சு தானே எனக்கு தரணும். கொடு கொடு கொடு. மாமா இங்கெல்லாம் வேணாம். நீங்க வேலை எதுவும் இருக்கீங்களே முடிச்சுட்டு வாங்க, நான் ரூம்ல வச்சு தரேன். பொண்டாட்டி எனக்கு வேலை முடிக்க இன்னும் ½ இருக்கு. இந்த ½ தாக்கு பிடிக்கணும்ல, அதுக்கு எனக்கு இப்போ வேணும். சரி நான் கிட்ட நீ கொடுக்க மாட்டேன், நானே எடுத்துக்கிறேன். மாமா வேணாம், யாராவது பார்க்க போறாங்க. அப்படி பொண்டாட்டி யார் பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ நான் என் பொண்டாட்டிக்கு கொடுக்குறேன். பார்க்குறவன் பார்த்துட்டு போடுமே. ஃப்ரீ ஷோ பார்த்த மாதிரி இருக்கட்டும், பார்க்குறோம், என்ஜாய் பண்ணட்டும். பொண்டாட்டி மாமா வேண்டாம், சொன்ன கேளுங்க. சும்மா இருக்கணும் வந்து உசு பேத்திட்டேன். வேண்டாம் நான் சொல்கிறேன் ஒன்று. பொண்டாட்டி மாமா மாமா ஃபோன் அடிக்குது. ஏய் ஃபோனை நான் பெட்ரூமில் தான் வச்சு வந்தேன். இங்கே எப்படி வந்தது? நான் தான் கொண்டு வந்தேன். நீங்க பெட்ரூம்ல வச்சுட்டீங்களா? அதான் இதை கொண்டு வந்து கொடுக்குற சாக்கில் உங்க கூட வந்து பேசலாமேன்னு நினைச்சேன். அப்படியே கொண்டு வந்தேன்னா
ஃபோனை கொடுக்க மறந்துட்டேன் மாமா. ஒன்றும் இதெல்லாம் கரெக்டாக செய். சரி ஃபோன் அடித்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை. ஒன்றரை டீ. மாமா விடாம ஃபோன் அடிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னா பாருங்களேன். ரொமான்ஸ் கூட பண்ண வர மாட்டானுங்க போல இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு அந்த ஷாலத்தை தான் இருக்கும். அவனை என்னன்னு கேட்டுட்டு வந்து வச்சுக்கிறேன் உனக்கு. நீ இங்கேருந்து போகாது, இங்கே இரு, எனக்கு வேணும் சரியா? மாமா முதல்ல ஃபோன் எடுத்து யாருன்னு பாருங்க, அப்புறமா கொடுக்குறேன் சரியா? பார்த்துட்டு வரேன். அவனை எவனு தெரியல, ரொமான்ஸ் பண்ற நேரத்தில் காரடி மாதிரி. இவர் எதுக்கு எனக்கு கால் பண்றாரு? மாமா என்னாச்சு மாமா? யார் ஃபோன்ல? பொண்டாட்டி. என்ன மாமா யார் ஃபோன்ல? ஃபோனை பார்த்துட்டு ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கீங்க. நான் இல்லை, ஃபோன் பண்ணது யாருன்னு கேட்டா நீயே இப்படி தான் இருப்ப. என்ன மாமா அப்படி யார் தான் ஃபோன் பண்ணது? மிஸ்டர் ஜெகநாதன். ஹாய் டியர்ஸ், என்னப்பா கிரிமலம் சீரிஸ் பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? என்னடா நம்ம பூஜாவோட ட்ராக், பூஜா மாமனாரோட ட்ராக் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாப்பா, கொஞ்சம் அப்படி தான் போகும், பொறுத்திருந்து பாருங்கள். அதுக்கான எண்டிங் எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா? ஓகே டியர்ஸ். அப்புறம் நம்ம அக்ஷயா பாரதிக்கிட்டேயும் நம்ம பிரியாக்கிட்டேயும் ஒரு வேளை பேசுனது அக்ஷயாவாக இருக்குமா அப்படின்னு பிரியாவுக்கு, விஜய்க்கு, விச்சுக்கு இவங்க 3 பேருக்கும் சந்தேகம் வந்திருக்கேன். இனி வர அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோம், ஓகேவா டியர்ஸ்? ஓகே டியர்ஸ். அப்புறம் நம்ம அர்ஜுன் நிலா எப்பவும் போல் அவங்களுக்கான செக்மெண்ட்டை கவர் பண்ணிட்டோம். அவங்களுக்கானதை நான் சொல்ல வேண்டியதே இல்லை, ஏன்னா அவங்களது உங்களுக்கே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே டியர்ஸ். ஓகே, இன்னைக்கு கெட்டிமலம் ராதே மலது 2 சீரீஸ் கொடுத்துருக்கேன். எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க டியர்ஸ். ஓகே, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராதே மலது சீரீஸ் வராது, கெட்டிமலம் சீரீஸ் வராது, பிரியமானவளை மட்டும்தான் வரும். இதுக்கப்புறம் ராதே மலது ரெகுலராக கொடுப்பேனான்னு தெரியல, பட்டு முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன் டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பாய். கெட்டிமலம் சீரீஸ் பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லுவீங்க. ஓகே, பாய் டியர்ஸ்.